யூடியூப் நேயர்களுக்கு ஏஏகேயின் அன்பான வணக்கம். விஜய் டெலிவிஷன் பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் அறிமுக விழா. வழக்கமாக இதை ஹோஸ்ட் செய்பவர் நமது திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். இதுவரை 20 கண்டஸ்டன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திவாகர். இவர் வெறும் திவாகர் என்று பெயர் சொன்னால் யாருக்குமே தெரியாது. வாட்டர்மெலான் திவாகர் என்று சொன்னால் எல்லோருக்கும் புரியும். அடுத்ததாக அரோரா. இவர் ஒரு லேடி, சென்சிபிள் ஸ்பீக்கர். நிச்சயமாக பிக் பாஸில் இவர் ஒரு மிகப்பெரிய ஃபைட் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மூன்றாவது எஃப்ஜே அதிசயம். இவர் பேரே கேட்பதற்கு அதிசயமாகத்தான் இருக்கிறது. அரண்மனை 4 படத்தில் நடித்த ஒரு நியூ ஃபேஸ். அடுத்தது விஜே பார்வதி. இவங்க மிகவும் ஃபேமஸானவங்க. இவங்க நிச்சயமாக உள்ளே வந்தாங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்தது கனியக்கா. இவங்க காரைக்குழம்பு கனியக்கா என்றால் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். விஜயலட்சுமியோட சிஸ்டர். 2 பேருமே குக் வித் கோமாளிகள் டைட்டில் வின்னர் என்பது யாரும் மறக்க முடியாது. அதுக்கு அடுத்தாற்போல் புதுக்கோட்டை துஷார். இவர் பார்ப்பதற்கு ஒரு கொரியரை போல் தோன்றினாலும் இவர் ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அடுத்ததாக சபரி. இவர் ஒரு கேம் பிளேயர். இவர் எப்படி பிக் பாஸில் தன் நிலையை நிறுத்திக் கொள்வார் என்பது போக போகத்தான் தெரியும். அடுத்தது அதிரை சவுந்தரராஜன். மகாநதி சீரியலில் ஆக்ட் செய்தவர். நிச்சயமாக இவர் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டில் நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். அடுத்தது பிரவீன் காந்தி. இவர் ரட்சகன் பட டைரக்டர். கொஞ்ச காலம் விஜய்க்கு ஸ்பீக்கராக இருந்து பணியாற்றியவர். அடுத்தது கானா வினோத். கானா பாடல்கள் பாடி பிரபலியமானவர். இவரும் நிச்சயமாக பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே நுழைகிறார். அடுத்தது விஜே நந்தினி. இவரை பற்றி தகவல்கள், ஃபோட்டோக்கள் எதுவும் இல்லாத நிலையில் இவரும் தேர்வு செய்து அனுப்பப்பட்டிருக்கிறார். அடுத்தது சுபிக்ஷா. ஒரு யூடியூபர், மீனவ பெண். படகுகளில் சென்று மீன் பிடித்து யூடியூபில் பதிவு செய்வது இவரது வழக்கம். இவரும் நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட்டர், டஃப்பான கண்டஸ்டண்ட்டாகத்தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தது பிரவீன் ராஜ். பிரவீன் காந்தியைப் போல இவரும் பிரவீன் ராஜ் என்று வந்திருக்கிறார். பாரதி கண்ணம்மா சீரியலில் வில்லனாக நடித்தவர். இவருக்கும் அனுபவம் உண்டு. இவர் எப்படி பிக் பாஸில் நிலைத்திருக்கப் போகிறார் என்பதை நாம் போக போகத்தான் பார்க்க வேண்டும். அடுத்தது கமருதீன். இவரும் மகாநதி சீரியலில் நடித்தவர். நிச்சயமாக இவரும் பிக் பாஸில் மிகப்பெரிய பங்காற்றுவார் என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்ததாக அப்சரா சிஜே. இவர் ஒரு டான்ஸர், ஸ்டைலிஷ். நிச்சயமாக இவர் பிக் பாஸில் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பார் என்று நம்பப்படுகிறது. அடுத்தது வியானா அவர்கள். இவர் ஒரு மாடல். இவரும் ஸ்டைலிஷானவர். நிச்சயமாக பிக் பாஸில் இவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அடுத்தது மெர்சி கிமி. ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். புஷ்பா பாட்டுக்கு டான்ஸ் ஆடியவர். நிச்சயமாக ஒரு சிறந்த ஃபைட்டராக பிக் பாஸில் நிலைத்து நிற்பார் என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்தது கில் விக்ரம். ஒரு ஸ்டாண்டப் காமெடி யூடியூபர். இவரும் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டில் தேர்வாகி இருக்கிறார். அடுத்தது அகோரி கலையரசன். இவர் பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமான தோற்றம் கொண்டவராக இருக்கிறார்.
இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஏதேனும் விசேஷ காரணங்கள் இருப்பதைப் போல் தோன்றுகிறது. மொத்தம் 20 பேர் பிக்பாஸில் கண்டஸ்டண்ட்டாக தேர்வு செய்து உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 10 ஆண்கள் 10 பெண்கள் என்கிற அடிப்படையில் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்கிறது என்று நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளை முதல் பிக்பாஸ் ஆட்டம் ஆரம்பம். நன்றி, வணக்கம்.